ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சபாநாயகன் படத்தின் திரை விமர்சனம். சபாநாயகன் படத்தில் அசோக் செல்வன், மேகா ஆகாஷ், கார்த்திக் மனோகரன், சந்தினி சௌத்ரி, மிக்கேல், அருண் ஜெயசீலன், ஸ்ரீராம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் KS கார்த்திகேயன். சபாநாயகன் அந்த படத்தினுடைய கதாநாயகன் அசோக் செல்வன். திரைக்கதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது அசோக் செல்வன் போலீஸ் ஜீப்பில் கூப்பிட்டு போகிறாங்க. அவர் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக் அனுபவங்களை சொல்கிறார். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே மாணவியை சைட் அடிக்கிறார். காலேஜ் படிக்கும்போது 3 பெண்களை காதலிக்கிறார். 3 பெண்களுமே இவருக்கு ஏற்றபடி ஒருதலை காதலாக இல்லாமல் இருதலை காதலாக இருக்கிறது. ஆனால் அந்த பெண்கள் எப்படி இவரை ஏமாற்றுகிறார்கள், இல்லை அவர் எப்படி அந்த பெண்களை ஏமாற்றுகிறார்கள்ங்கிறத சுவாரஸ்யமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை போலீஸ் ஜீப்பில் அசோக் செல்வன் தன்னுடைய பழைய காதல் கதைகளை சுவாரஸ்யமாக சொல்லும் பொழுது அதை போலீஸ்காரங்க மயில்சாமி கேட்டுட்டு வர்றார். இதுதான் படத்தினுடைய கதை. அசோக் செல்வன் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அதாவது சின்ன கமலஹாசனை பார்த்த மாதிரி இருக்குது. அதாவது சின்ன வயசில் கமலஹாசன் எவ்வளோ சேட்டை பண்ணுவார் லவ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய சேட்டை பண்ணுறாரு. சின்ன சின்ன பாவனைகளை கூட ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதாவது வளர்ந்து வரும் கதாநாயகர்களில் ஒரு நல்ல கதாநாயகனாக, நடிப்பு திறமை மிக்க கதாநாயகனாக, அதுவும் துள்ளல், இளமை, குறுகுறுப்பு, விறுவிறுப்பு இதெல்லாம் சேர்த்த ஒரு கலவையாக அசோக் செல்வன் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கண்ணை அப்படி அகலமாக பார்க்குறது, டபக்குன்னு அந்த பாவனைகளை மாற்றுவதெல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காரு அசோக் செல்வன். இவர் வில்லனா கதாநாயகனாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வில்ல கதாநாயகனாக சக்கப்போடு போட்டிருக்காரு. மேகா ஆகாஷ் கொஞ்ச நேரமே வந்தாலும் பளிச்சென்று இருக்கிறார். 3 கதாநாயகிகளில் பளிச்சென்று இருப்பவர் மேகா ஆகாஷ் தான். அவரும் டிமிக்கி கொடுத்துட்டு போயிடுறாரு காதலில். அடுத்து கிருத்திகா முரளிதரன் பார்க்க பளிச்சென்று இருக்கார். மெக்கு நாடி, கொஞ்சம் நடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் நடிப்பு அவ்வளோ வரல. LKGயில் தான் இருக்கார், நடிப்பில் இன்னும் நடிப்பில் பயிற்சி தேவை. இருந்தாலும் அசோக் செல்வனுக்கு ஈடு கொடுத்து காதலிக்க முயற்சிக்கிறார். சாந்தினி சௌத்ரி சும்மா சொல்லக்கூடாது, பம்பளி மாஸ் மாதிரி இருக்கார், சின்ன குஷ்பு மாதிரி இருக்கார், நல்லா நடிக்கிறாரு. நல்லா ஒளிவு முறை இல்லாமல் அந்த பாவனைகளை திடுப்புன்னு மாற்றுறாரு. நல்லா இருக்கு சாந்தினி சௌத்ரி. படத்தில் 3 கதாநாயகிங்கிறதுனால பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது. ஏன்னா 3 கதாநாயகிகள் லவ் பண்ணுறது போகிறதுங்கும்போது அது இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் டுடேயுடைய பரிமாண வளர்ச்சின்னு சொல்லலாம். லவ் டுடேயில் எப்படி காதலிச்சு அப்புறம் திடீர்னு பிரேக்கப் ஆகும், மறுபடியும் வரும், அந்த மாதிரி 3 காதலிகள். காதலை ரொம்ப நிரந்தரமாக நினைக்க விடாது. ஒரு காதலி இல்லைன்னா இன்னொரு ஒரு காதல் தோல்விச்சுன்னா காதல் தோல்வி இல்லை, காதலி நம்மளை ஏமாற்றிட்டா நினச்சி அடுத்த காதலியே போயிட வேண்டியதான். அந்த காதலியும் சரிப்பட்டு வரலாம், இன்னொரு காதலியை பார்க்கணும். அதனால் காதல் தோல்வியாக நினைக்க விடாது. காதல் தோல்வி என்பது காதல் வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அதனால் படத்தில் இளம்பெண்கள், இளைஞர்களுக்கு பிடித்த விஷயங்கள் நிறைய இருக்குது. சபாநாயகன் படத்தை காதலிக்கிறவர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எப்படிலாம் காதலனை ஏமாற்றலாம், எப்படிலாம் காதலி ஏமாற்றலாம்ங்கிறத படத்தில் புதுசாக சொல்கிறாரு படத்தினுடைய இயக்குனர் CS கார்த்திகேயன். காதலில் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பார் போல் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய காதல்களை பற்றிய விஷயங்களை ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார். இந்த CS கார்த்திகேயனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா, எப்படியாவது இந்த காதலர்களை நம்ம படத்துக்கு தியேட்டருக்கு எடுத்து வந்துடணுங்கிற முயற்சியில் வெற்றி பெருக்காட்டு. சபாநாயகன் படத்தை காதலிப்பவர்களும் காதலித்தவர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். குஷியான காதல் படம் சபாநாயகன். பயில்வான் பார்வையில் சபாநாயகன் படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள்.